இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, இந்த முழு இரவு ஜெபத்திற்கு பக்தியோடு கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சென்ற மாதம் எந்த கருத்தை மையமாக வைத்து செய்தியை கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? சென்ற மாதம் ஜெபம். சரியாக ஜெபிப்பது எப்படி? எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்த ஜெபம் ஒரு சரியான ஜெபமாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. அப்படி சரியான ஒரு ஜெபத்தை நாம் ஜெபிப்பதற்கு திருவிவிலியத்தில் எத்தனையோ இறை மனிதர்கள் அவர்களது வாழ்க்கையின் வழியாக நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். எத்தனையோ இறை மனிதர்கள். அந்த இறை மனிதர்களுள் ஒரு மனிதரை தான் சென்ற வாரம் தியானித்தோம். யாருன்னா தாவீது. தாவீது எப்படி ஜெபித்தான்? அந்த தாவீதுடைய ஜெபத்தின் வல்லமை எப்படி இருந்தது? எந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அவர் ஜெபித்தார் என்பதை தான் சென்ற வாரம் பார்த்தோம். ஏன்னா எதனால் இன்னைக்கு அதையும் சொல்கிறேன்னா, அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இந்த வாரமும் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாவீதினுடைய ஜெபம் எப்படி இருந்தது? திருப்பாடல்களில் இருந்து தான் சென்ற மாதம் முழுவதுமாக நான் உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொண்டிருந்தேன். தாவீதினுடைய ஜெபத்தை 5 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். தாவீது எப்படி ஜெபித்தான்? தாவீது எப்படி ஜெபித்தான் என்பதை முதலிலே ஒரு திருப்பாடலை சொன்னேன். திருப்பாடல் 3:4 அப்சலோம் வழியாக தாவீதுக்கு பிரச்சனை. அப்சலோம் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டிருக்கிறான். எனவே தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். வாழ்க்கையினுடைய துன்பங்களுக்கு மத்தியில் நாம் இறைவனிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது, இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை இறைவன் கேட்கிறார் என்பதற்கு தாவீது ஒரு நல்ல உதாரணம். துன்ப நேரத்தில் எனக்கு இதுக்கு மேலே என்னுடைய துன்பத்தை தாங்குவதற்கு எனக்கு சக்தி இல்லை என்ற சூழ்நிலையில் நம்ம உள்ளத்திலிருந்து வருது பாருங்க ஒரு ஜெபம். அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. தாவீதுக்கு அப்படிதான். எங்கு பார்த்தாலும் பகைவர்கள் அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓடுறான். ஓடுறப்ப கூட அவனுடைய உள்ளத்திற்குள் ஆண்டவரை நோக்கிய ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எனவேதான் தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவன் குரலுக்கு செவிசாய்த்தார் என்று வாசிக்கிறான். எனவே ஆண்டவரை நோக்கிய ஜெபமாக இருந்தது தாவீதின் ஜெபம். இரண்டாவதாக, ஆண்டவரிடம் கேட்பது மட்டும் ஜெபம் அல்ல, ஆண்டவரையே கேட்பதுதான் உண்மையான ஜெபம் என்பதையும் தாவீது வெளிப்படுத்தினார். ஆண்டவரையே கேட்க வேண்டும், ஆண்டவரே நீ என்னோடு இருக்க வேண்டும் என்ற அந்த மனநிலை. விடுதலை பயண நூல் எடுத்துக்கொள்ளலாம். விடுதலை பயண நூல் 33ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 33:14. அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற, மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போகச் செய்யாதீர். நானும் உம் மக்களும் உம் பார்வையில் தயை பெற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்?
விடுதலை பயண நூல் 33:14 ஆண்டவர் சொல்கிறார், எனது பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகும், நீ பயப்படாத, உன்னுடைய பயணத்தை தொடர் என்று சொல்லுகிறார். உடனே மோயிசன் இந்த வார்த்தையை கேட்டோன்ன, எனக்கு முன்னாடி போறதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ ஆண்டவரிடம் மோயிசன் கேட்கிறார், நீங்கள் என் கூடவே வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நோக்கிய ஜெபம் கேட்கப்படும். ஆனால் ஆண்டவரையே நாம் இந்த ஜெபத்தின் வழியாக கேட்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தார். மூன்றாவதாக தாவீது எப்படி ஜெபித்தார்னா, ஒரு தூய்மையான உள்ளத்தோடு அந்த இறைவனை ஜெபிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தூய்மையான உள்ளத்துடன். நாம் எல்லோருமே ஜெபிக்கிறோம், ஆனால் என்னுடைய ஜெபம் தூய்மையான உள்ளத்திலிருந்து வெளிவருகிறதா? அதுதான் உண்மையான ஜெபம். அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. தாவீது அதற்கு ஒரு நல்ல உதாரணம். நான்காவதாக தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஜெபிச்சார்னா, தன்னுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்தார். ஆண்டவரே, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன் என்று தன்னுடைய குறைகளை, தன்னுடைய இயலாமையை அனைத்தையுமே ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டி ஜெபித்தார். எனவே தான் தாவீதினுடைய ஜெபத்திற்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இளைய மகனை பாருங்கள். இளைய மகன் தன்னுடைய தந்தையிடம் போகின்ற பொழுது அவன் சொன்னது இதுதான், உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் நான் பாவம் செய்துவிட்டேன். எப்போ நம்முடைய இறைவனிடம் நம்முடைய இயலாமையை, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குற்றம் குறைகளை முழுமையாக எடுத்து சொல்லி ஜெபிக்கிறோமோ அப்போ அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. இப்படிதான் போன மாதம் தாவீதினுடைய ஜெபத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம். எப்படி தாவீது ஜெபித்தான். நம்மளும் ஜெபிக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன, பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு தாமதமாகிறது. இந்த இறை மனிதர்கள் எப்படி ஜெபித்தார்கள்? இவர்களைப் போல என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த தாவீதினுடைய ஜெபத்தை உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக சொன்னேன். இன்னைக்கு மற்றொரு மனிதனுடைய ஜெப வாழ்வை நாம் பார்க்க போறோம். அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, எலியா. எலியா என்ற ஜெப வீரன். அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரனாக வாழ்ந்தார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், அந்த மனிதர் பின்பற்றிய வழிமுறைகளைப் போலவே என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஜெபத்தை ஏறெடுப்பேன். என்னுடைய ஜெப வாழ்வு இந்த எலியாவை போன்ற ஜெப வாழ்வாக மாற வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த செய்தியை நம்ம கேட்போம். எலியா நம்முடைய ஜெப வாழ்வை மாற்றக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக சொல்லுகிறேன், அந்த எலியாவினுடைய ஜெப வாழ்வு நம்முடைய ஜெப வாழ்விற்கு ஒரு முன்னுதாரணம். அந்த ஜெப வாழ்வை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஜெப வாழ்வை மாற்றி அமைக்கின்ற பொழுது அந்த எலியாவுக்கு செவிசாய்த்த இறைவன் நம்முடைய ஜெபத்திற்கும் செவிசாய்ப்பார். இன்றைக்கு எலியாவினுடைய ஜெபத்தை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யார் இந்த எலியா? முதல்ல யார் இந்த எலியா என்ற கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டும். ஏன்னா வேதாகமத்தில் எந்த இறைவாக்கினரை பற்றி படித்தாலும் அவர்களுடைய முன்னோர்களை எல்லாம் சொல்லி அந்த இறைவாக்கினருடைய பெயரை குறிப்பிட்டிருப்பார்கள். ஏசாயாவாக இருக்கலாம், எரேமியாவாக இருக்கலாம். யாரை பார்த்தாலும் அவர் எந்த மரபிலிருந்து வந்தவர், அவங்களுடைய தந்தை யார், அவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, எல்லாம் விலாவரியா வரும். ஆனால்
இந்த எலியாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. எங்கேருந்து வந்தாருன்னு எப்படியும் யாருக்குமே தெரியல. 1 அரசராகமம் 17ஆம் அதிகாரம் முதல் இறைவசனத்தை வாசிக்கலாம். போதும். எலியாவை பற்றி வேதத்தில் சொல்லக்கூடிய முதல் விவரம் என்னன்னா, கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா. அவ்வளவுதான். அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாரு, அவர் எப்படி திடீர்னு வந்தாரு, அதுக்கு முன்னாடி எலியாவை பற்றி எந்த செய்தியும் இருக்காது. 1 அரசராகமம் 17, 18, 19 3 சாப்டர் தான் எலியாவை பற்றிய செய்திகள் உள்ள அதிகாரங்கள். அதற்கு பிறகு எலியா கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்திருக்கிறோம், அந்த செய்தி தெரியும். எலியாவை பற்றிய செய்தி திடீரென்று வந்ததை போலதான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா என்ற அந்த பெயர் கூட அவருடைய பெயரா என்ற ஒரு குழப்பம் கூட மக்களிடம் உண்டு. அது அவரது இயற்பெயர் அல்ல, அவருடைய காரண பெயர் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நத்தானியல் என்னுடைய பெயர், எனக்கு ஒரு சில காரண பெயர்கள் இருக்கலாம். ஃபாதர்னு சொல்லலாம், உறவினர்களை பார்த்தா தம்பினா அண்ணன்னு சொல்லலாம். என்னுடைய அந்த காரணத்தை, அந்த காரண பெயரை வைத்து என்னுடைய பெயரினுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எலியாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரண பெயர் தான் எலியா. எலியா என்பது அவரது இயற்பெயர் அல்ல. அப்ப எலியா என்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன அன்புக்குரியவர்களே? எல்லோயிம், ஆண்டவரே. எல்லோயிம் என்றால் ஆண்டவர் என்ற அர்த்தம். யாவே என்றால் நானே கடவுள், நானே இருக்கிறவர். விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, மோயிசனிடம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை விடுதலை பயண நூலில் மோயிசனிடம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 இறைவசனங்களை வாசிக்கலாம். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 இறைவசனங்கள். போதும். கடவுள் தனக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? இருக்கின்றவராக இருக்கிறவர் நாமே. இந்த எலியாவினுடைய அந்த பெயர் விளக்கமும் அதுதான். ஆண்டவர் இருக்கின்றவராக இருக்கிறவர். எலியா அதான். எலியாவினுடைய இயற்பெயர் அல்ல, அது அவரது காரண பெயர். காரணம், இருக்கின்றவராக இருக்கிறவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய மனிதன் தான் எலியா. மீண்டுமாக அரசராகமம் 17ஆம் அதிகாரம் முதல் இறைவசனத்தை முழுமையாக படியுங்கள். ஓகே, அது 2வது பகுதியாக நாம் பார்க்கலாம். இப்போ எலியா என்பதனுடைய அர்த்தத்தை தான் பார்க்கிறோம். எலியானா வேற ஒன்றும் இல்லை, வாழும் கடவுளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய மனிதன். வாழும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய மனிதன் தான் இந்த எலியா. ஏன் வாழும் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கக்கூடிய மனிதனாக இவர் அறியப்படுகிறார்? இந்த எலியா திடீரென்று தோன்றினார் என்று சொன்னேன். இந்த திடீரென்று தோன்றிய எலியா எங்க போய் நிற்கிறார் தெரியுமா? இஸ்ராயல் நாட்டு அரசனது, ஆகாப் அரசனது அரண்மனையில் போய் நிற்கிறார். அந்த அரண்மனையில் நின்று கொண்டு
ஆகாபு அரசனிடம் சொன்ன செய்தியை தான் இந்த முதல் இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன செய்தி? வாழும் கடவுளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய எலியாவாகிய நான் சொல்லுகிறேன், நான் வணங்கும் ஆண்டவர் மேல் ஆணை 3 வருஷம் இந்த இடத்துல மழையோ பனியோ பெய்யாது. எலியாவினுடைய முதல் இறை வசனம் இதுதான். எங்க சொல்றாரு? அரண்மனையில் நின்று கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அரசனிடம் சொல்லுகிறார். எவ்வளவு தைரியமான இறை வார்த்தைகள். 3 வருஷம் இன்னுமே மழை பெய்யாது இந்த இடத்துல. இதுதான் எலியாவின் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை. ஏன் இந்த வார்த்தைகளை எலியா சொல்ல வேண்டும்? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்வோமே, நம்ம வசதியாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்ன செய்வோம் தெரியுமா? நம்மை ஆசீர்வதித்த இறைவனை மறந்து விடுவோம். எந்த பிரச்சனையும் வரலைன்னா நிறைய பேர் கடவுளை தேட மாட்டாங்க. கடவுளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அந்த இறைவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய மனநிலை நிறைய பேரிடம் இருக்கிறது. எதுவுமே இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே கடவுளை தேடாத மனநிலைக்கு சென்று விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இஸ்ராயல் மக்களிடம் வந்தது. என்ன நிலை? இந்த இஸ்ராயல் மக்கள் பாகால் தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த பாகால் தெய்வத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த பாகால் தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணாங்கன்னா மழை பெய்யும். மழையின் தெய்வம் இந்த பாகால். இப்போ ஒரு நாட்டில் பஞ்சம் வருதுன்னா என்ன மெயின் ரீசன்? மழை பெய்யலை, தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, பஞ்சம் வந்துருச்சு. இப்போ மழை பெய்து விட்டது, விவசாயம் செழிப்பாக இருக்கிறதுன்னா பஞ்சம் இருக்குமா? இருக்காது. எனவே இந்த பாகால் தெய்வத்தை, உண்மை கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த இந்த இஸ்ராயல் மக்களும் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த தெய்வத்தை நோக்கி ஜெபம் செய்தால் மழை பெய்கிறது. எல்லாம் எல்லாம் வழிபாடு செய்ய ஆரம்பி. அன்று எப்படி இஸ்ராயல் மக்கள் இருந்தார்களோ இன்றும் நாம் பல நேரங்களிலே இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சாமிகிட்ட போய் ஜெபம் பண்ணோம்னா போதும், இந்த கோயிலுக்கு போய் ஆடு வெட்டினோம்னா போதும், இந்த கோயிலில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தா போதும், நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறிவிடும். இதே மனநிலை இஸ்ராயல் மக்களிடம் இருந்த அதே மனநிலை இன்று நம்மிடம் இருக்கிறது. அதே மனநிலை தான் இஸ்ராயல் மக்களிடம். இந்த பாகால் தெய்வத்தை வழிபட்டால் மழை பெய்கிறது, வயல் செழிக்கிறது. ஏன் போய் அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது? எல்லாம் போய் அந்த தெய்வத்தை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் எலியா என்ற இறை மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று தெரியவில்லை. நேராக அரண்மனைக்கு செல்லுகிறான். ஆகாபை பார்த்து சொல்லுகிறான், 3 வருஷம் மழையோ பனியோ இந்த இடத்துல பெய்யாது. இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை கடவுள் இந்த எலியாவுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போலவே ஒரு இறை மனிதனை நாம் பார்க்கலாம். இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்தது. யோசுவா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 12-13 இறைவசனத்தை யாராவது வாசிக்கலாமா? யோசுவா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13. யோசுவா பேசினார். எப்படி பேசுறார் பாருங்க. போதும். யோசுவா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார். மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு யோசுவா சொல்றார், கதிரவனே நீ கிபையோனில் நில், நிலவே இன்னொரு பகுதியை சொல்லி அந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்றாரு. யோசுவா சொன்ன அந்த நிமிடம் கதிரவன் எங்கு நின்றதோ அதே இடத்துல நிற்குது. நிலவை எங்கு நிற்க சொன்னாரோ அதே இடத்தில் நிற்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் கேட்பதற்கு வியப்பாக இருக்கலாம், ஆனால் இறை மனிதர்களால் ஆனது என்பதை தான் வேதாகமம் நமக்கு உறுதியாக சொல்லுகிறது.
இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இறை மனிதராக தான் எலியாவை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட இறை மனிதர் என்றால், இயற்கையையே தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய சக்தி பெற்ற மனிதர். 3 வருஷம் மழை பெய்யாது, ஆகாபு அரசனிடம் நேராக சொல்லுகிறார். காரணம் இதுதான், என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வர்றப்பதான் நான் என்னுடைய தெய்வத்தை நாட முடியும். எனவே தான் எலியா இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குகிறார். உன் வாழ்க்கையில கஷ்டம் வர்றப்ப நீ யாவே இறைவனை நோக்கி கூக்குரலிடுவாய். யோபுவினுடைய வாழ்க்கை அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். யோபு மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தவன். நிறைய முறை இந்த யோபுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்போ சாத்தானுக்கும் கடவுளுக்கு இடையே ஒரு போட்டி. சாத்தான் சொல்கிறான், நீங்க எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறீர்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டிருப்பதால் உங்களுக்கு அவன் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான், உங்களை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு உரியதை அனைத்தையும் எடுங்கள், அப்ப அவன் உங்களை வழிபடுகிறானா. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்தை வாசிப்போம். யோபு 1:11. ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும், அப்பொழுது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். எனக்கு தனிப்பட்ட விதத்துல பாதிப்பு வருகின்ற பொழுது என்னுடைய மனநிலை மாறும். நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, பக்தியா இருக்கணும், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது, சரிவுகளை சந்திக்கின்ற பொழுது, துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது அந்த மனநிலை இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. இன்றைக்கு எலியா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மக்களிடம் உருவாக்க ஆரம்பிக்கிறார். நான் 3 வருடங்கள் மழை பெய்யாது என்று அதை தடுத்து நிறுத்துவேன். அப்படி தடுத்து நிறுத்தினால் ஒரு பக்கம் எலியாவால் எதை ப்ரூவ் பண்ண முடியும்னா, நீங்க எதை உண்மை கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, பாகாலிடம் ஜெபித்தால் மழை பெய்யும் என்பதுதானே உங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்குவேன். எது உண்மை தெய்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உண்மை தெய்வம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது உண்மை தெய்வத்தை நோக்கி நீங்கள் வர ஆரம்பிப்பீர்கள். இதுதான் எலியாவினுடைய திட்டம். இந்த திட்டத்தின்படியாக தான் எலியா செயல்படுகிறார். இதுதான் எலியா. எனவே தான் எலியாவை பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் எலியாவை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கலாம். திருவிவிலியம் முழுவதிலும் பார்த்தோம்னா சொல்றாங்க, ஏறக்குறைய 90க்கும் மேற்பட்ட இடங்களிலே எலியாவை ஒரு முன்னுதாரணமாக காண்பித்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் எலியா ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய முன் அடையாளமாக கருதப்படுகிறார். திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது எலியா வந்துட்டாரு. திருமுழுக்கு யோவானை அப்படிதான் மக்கள் அறிந்து கொண்டார்கள். இஸ்ராயல் மக்களுக்கும் சரி, யூத மக்களுக்கும் சரி, விண்ணிற்கு சென்ற எலியா மீண்டும் வருவார். ஒரு நம்பிக்கை, எலியா மீண்டும் வருவார், எலியா மீண்டும் பிறப்பார் என்ற நம்பிக்கையில் தான் இந்த யூத மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். எனவேதான் திருமுழுக்கு யோவானை பார்த்த உடனே எலியா பிறந்து விட்டார் என்ற மனநிலை மக்களிடம் வந்தது. திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, இயேசு பிறந்த பொழுதும் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் இவர் எலியாவாக இருப்பாரோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே இருந்தது. எனவேதான் இயேசு கிறிஸ்து கேட்பார்ல, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த கேள்விக்கு உடனடியான ஒவ்வொருத்தரிடத்தும் அந்த பதிலில் ஒரு பதில் என்னன்னா, எலியா, எலியா மீண்டும் வந்துவிட்டார் என்று மக்கள் சொல்லுங்க. எனவே எல்லாருடைய மனநிலையிலும் எலியா மீண்டும் பிறந்து விட்டார் என்ற ஒரு எண்ணம் இயேசுவின் மீது இருந்தது. எனவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய இந்த கடைசி தருணத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 34-35 இறைவசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 34-35. தொடர்ந்து அடுத்து போதும், இதோ எலியாவை கூப்பிடுகிறான்.
அப்போ இந்த யூத மக்கள் எல்லாருக்கும் மனதிற்குள்ள ஒரு ஆழமாக பதிந்த ஒரு நபர் யாருன்னா எலியா. ஏசாயா இல்லை, எரேமியா இல்லை, இவ ஏசாயாலாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னறித்தவர்கள். ஆனால் எலியா என்ற அந்த இறை மனிதர் தான் இந்த யூதர்கள் மத்தியில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருந்தவர். எனவே தான் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், எலியாவை பற்றிய முன்னுதாரணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த எலியா என்ற ஜெப வீரனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய மனிதராக அவர் இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய ஜெபம் எத்தனை வல்லமை மிக்க ஜெபமாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, மலாக்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 இறைவசனங்களை வாசிக்கலாம். மலாக்கி 5 4ஆம் அதிகாரம் 5-6. இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரினால் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். போதும். உலகம் அழிவதற்கு முன் நான் எலியாவை உங்களிடம் அனுப்புவேன். உலகம் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவருடைய 2ஆம் வருகை நிச்சயமாக இருக்கும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த அழிவிற்கு முன்பாக ஆண்டவரது வாக்குறுதி, நான் எலியாவை அனுப்புவேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எலியா. உலகம் என்னைக்கு அழியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அந்த எலியாவாக மாற வேண்டும். அந்த எலியாவை போல ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த எலியாவை போல நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்ற நம்பிக்கையில் வாழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் எலியாவினுடைய ஆவி நம்முள் செயல்படும். இப்போ இப்படிப்பட்ட இந்த எலியா இவ்வளோ பெரிய மனிதராக வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர் பெரிய சூப்பர் ஹீரோவா, ஒரு பெரிய சூப்பர்மேன் மாதிரி இருந்திருப்பாரோ அவர் வாழ்ந்த காலத்தில்? யாருக்கும் பயப்படாத மனிதராக. ஏன்னா ஆகாபையே நோக்கி அரண்மனைக்கு போய் ஆகாபிடம் பேசுறான்னா, ஒரு அரசன்ட்ட பேசுறான்னா, அவ்வளவு தைரியமிக்க ஒரு மனிதனாக சித்தரிக்கப்படுகிறாரே. அவ்வளவு பெரிய ஹீரோவா அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லை அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் ஒரு இறைவசனம் சொல்லுகிறது. யாக்கோபு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17வது இறைவசனம். யாக்கோபு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்ய கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. Praise the Lord. Praise the Lord. எலியாவை பற்றி புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த எலியாவை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் அவர் தெளிவுபடுத்திட்டார். என்ன சொல்றாரு தெரியுமா? நம்மை போல ஒரு எளிமையான மனிதர். அரை மணி நேரம் பேசணும் எலியாவை பற்றி, யாக்கோபு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு. நீங்கள் மிகப்பெரிய கற்பனையில் எலியாவை வச்சு ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணிடாதீங்க. நம்முடைய பிரச்சனையே அதான். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே அதுதான். அந்தோனியார் கோயிலுக்கு போகிறோம், ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போகிறோம், செபஸ்தியார் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அவங்க யாரை வழிபட்டார்களோ அவர்களை விட்டுவிட்டு அந்த புனிதர்களை வழிபட ஆரம்பித்து விட்டோம். அந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழ்வதை விட்டு அந்த புனிதர்களை கடவுளாக மாற்றிவிட்டோம். இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்மிடம் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு உண்மையான அந்த விவிலியத்தை பற்றிய ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் இல்லை என்று முழுமையாக மறுத்து விடவில்லை. இருந்தாலும் இன்னும் அதிகமாக விவிலியத்தின் மீதுள்ள தாகமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய அந்த ஆர்வமும் நம்மிடம் அதிகரிக்க வேண்டும்.
அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போல நானும் வாழ வேண்டும். அன்னை கன்னிமரியாளை போல, புனிதர்களாக இருந்த செபஸ்தியாரை போல, அந்தோனியாரை போல நானும் வாழ வேண்டும், நானும் மாற வேண்டும் என்ற உணர்வு அவர்களை பார்த்து நமக்கு வர வேண்டும். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? இந்த புனிதர்கள், இறை மனிதர்கள். வேற எந்த இடத்துலையும் இல்லை. அவங்க இந்த ஒரே ஒரு பைபிளை மட்டும்தான் நம்ம மற்ற பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தை பிளஸ் புனிதர்களுடைய வாழ்க்கை, இவைதான் இன்று கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மனிதர்களைப் போல என்னாலும் வாழ முடியும். எலியா சாதாரண எளிமையான மனிதர். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார் யாக்கோபு. அவர் நம்மை போலவே ஒரு எளிமையான மனிதர். இந்த எலியா என்ற அந்த இறை மனிதன் அந்த பேரை எடுத்துட்டு அனைத்து புனிதர்கள் பேரையும் நீங்க போட்டுக்கலாம். நீங்க குல தெய்வம்னு சொல்றீங்கல்ல, எல்லா புனிதர்கள் பேரையும் போட்டுக்கலாம். நம்மை போல சாதாரண எளிமையான மனிதர்கள் தான் அவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த எளிமையான மனிதரை கடவுள் பயன்படுத்தினார். கடவுள் மீதுள்ள பக்தி விசுவாசத்தில் அவர் வளர்ந்தார். அப்படிப்பட்ட மனிதர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு கடவுள் செவி கொடுத்தார். 3 வருடங்கள் மழை பெய்யாது என்று அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. இன்னைக்கு எலியாவினுடைய ஜெபம் ஒரு 3 ஜெபங்கள். எலியா இந்த 3 அதிகாரங்களில் 4 ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று வாசிக்கிறோம். முதல்ல அந்த எலியா ஏறெடுத்த ஜெபம், சாரிபாத்தினுடைய கைம்பெண் மகன் இறந்து விட்டான், அந்த மகனுக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவதாக கார்மேல் மலையிலே பாகால் இறைவாக்கினர்களுக்கும் எலியாவுக்கும் நடந்த போட்டியில ஜெபிக்கிறார். மூன்றாவதாக அந்த கார்மேல் மலையின் உச்சியில இருந்து கொண்டு மழை பொழிய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். இப்படி எலியாவினுடைய ஜெபத்தை 1 அரசராகமும் 17, 18, 19 இந்த அதிகாரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஜெபங்களை எல்லாம் மையப்படுத்தி ஒரு 3 செய்திகளை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். எலியா ஜெபிச்சாரு, அந்த ஜெபத்திற்கு வல்லமையாக கடவுள் பதிலை கொடுத்தார். அப்படி அவர் வல்லமையாக பதிலை கொடுத்ததற்கு அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு, அதான் முக்கியம். எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் ஜெபிச்சாரு, எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்தார், எந்த மனநிலையோடு ஜெபித்தார், அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடம். அன்புக்குரியவர்களே, 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எலியா ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக வேண்டினார். இந்த ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நிற்போம். மழை பெய்யக்கூடாது என்று வேண்டினார் சொல்லியிருந்திருக்கலாம். உருக்கமாக வேண்டினார். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கும் இறை மனிதர்களுடைய ஜெபத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த உருக்கமாக ஜெபிக்கக்கூடிய மனநிலை.